அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஐயனடார் ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 238. இன்றைய நிகழ்வில் நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக விருதுநகர் வேவா வன்னிய பெருமாள் பெண்கள் கல்லூரியினுடைய முதுகலை தமிழ்துறை தலைவர் மற்றும் உதவி பேராசிரியர் முனைவர் காவேரி அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். 18 ஆண்டு கால பணி அனுபவம் மிகுந்த பேராசிரியர். திவ்ய பிரபந்தத்திலே சிற்றிலக்கிய வகைகள் எனும் பொருண்மையிலே முனைவர் பட்ட ஆய்வினை மேற்கொண்டிருக்கின்றார். 50க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை எழுதியிருக்கின்றார். தமிழ் கணினி சார்ந்து இயங்குவதிலே அவர் பெரு விருப்பமுடையவராக இருக்கின்றார். கல்லூரி பணி மட்டுமல்லாது, கல்வி பணி மட்டுமல்லாது, சமூகம் சார்ந்த பல்வேறு பணிகளிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றார். தொடர்ச்சியாக கட்டுரைகள், ஆய்வு கட்டுரைகள், பொதுக்கட்டுரைகள் என தன்னுடைய தளத்தை விரிவுபடுத்தி எழுத்திற்கான ஒரு மதிப்பையும் கொடுத்து வருகின்றார். இன்று அம்மையார் அவர்கள் நமசிவாயம் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய தமிழர் உணவு என்ற நூல் குறித்து பேச வருகின்றிருப்பது மகிழ்ச்சி தருகிறது. எங்களுடைய கல்லூரி நூலகத்தில் இருக்கக்கூடிய மிக பழமையான நூல் என்று நான் அதை கருதுகிறேன். சங்க இலக்கியத்திலே எந்த துறையை தொட்டு பேசினாலும் அது சிறப்பாகவே இருக்கும். அந்த சங்க இலக்கியத்திலே இருக்கக்கூடிய உளவியலை தொட்டு பேசலாம், இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல், வணிகவியல் என சங்க இலக்கியத்தை பல்துறை ஆய்வுகளுக்கு உட்படுத்தலாம். அந்த அடிப்படையிலே சங்க இலக்கியங்களிலே காணப்படக்கூடிய உணவுகளை பேராசிரியர் நமச்சிவாயம் அருமையாக வகைப்படுத்தி கொடுத்திருப்பார். திட உணவுகள், திற உணவுகள், திரவ வகை உணவுகள், உலர் உணவுகள் என்றெல்லாம் பல்வேறு வகைப்பாட்டின் அடிப்படையிலே அதை பகுத்து விரிவாக எழுதியிருப்பார். எப்பொழுதுமே உணவு என்பது மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள். வாசிக்க வேண்டும் என்ற உணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொறுமையிலான ஒரு நூலினை தேர்ந்து பேராசிரியர் காவேரி அவர்கள் வருகின்றிருப்பது மகிழ்ச்சி தருகிறது. தங்களை கல்லூரி நிறுவனம் சார்பாகவும் தமிழ்துறை சார்பாகவும் பெருமகிழ்ச்சியோடு அறிமுகம் செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். நமச்சிவாயம் அவர்களினுடைய தமிழர் உணவு என்ற நூல் குறித்து பேச விருதுநகர் வேவா வன்னிய பெருமாள் பெண்கள் கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஜே காவேரி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம் ரஜன். அங்கிங்கெனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் இறைக்கும் முதல் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாசிப்பு மூலமே ஒரு சீரிய சமூகத்தை உருவாக்க முடியும். ஒரு நல்ல ஆளுமை படைத்த மனிதனை உருவாக்க வேண்டுமென்றால் நூல் வாசிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை உணர்ந்து மனிதர்களுக்கு வாசிப்பு பயிற்சியை வளர்க்கும் நோக்குடன் வளர்த்து கொண்டிருக்கும் ஐயனடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் இந்த வியாழ வட்டத்திற்கு எனக்கு பேச வாய்ப்பளித்த துறை பேராசிரியர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் முதல்கண் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நூல் வாசிப்பு என்று கேட்ட உடனே எனக்கு தற்பொழுது நான் ஒரு 2 வாரங்களாக நான் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய புத்தகம் இந்த தமிழர் உணவு என்ற புத்தகம். IKS இன்று நம்மளுடைய பாடத்திட்டத்தின் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய IKS இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் என்பது குறித்து ஆய்வு செய்கின்ற பொழுது அதில் முழுவதுமாக இருக்கக்கூடியது நம் தமிழ் இலக்கியங்களே பிரதானமாக கோலோச்சு கொண்டு உள்ளன. அந்த வகையில் தமிழர்களின் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் விதமாக பல்லாயிரக்கணக்கான ஆய்வு நூல்கள் இருக்கின்றன. அதில் உணவு குறித்து ஆராய்கின்ற பொழுது இந்த புத்தகமே தலையாய புத்தகமாக இருக்கின்றது. உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தில் ஒரு பிரதிபலிக்கப்பட்ட பிரசுரிக்கப்பட்ட நூலாக இந்த தமிழர் உணவு என்ற நூல் இடம்பெற்றுள்ளது. உணவு குறித்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய மாணவர்கள், ஆய்வு செய்யக்கூடிய மாணவர்கள் இந்த புத்தகத்தை தொடாமல் செய்ய முடியாது. அந்த அளவிற்கு இன்றைய இருக்கக்கூடிய அறிவியல் மாடர்ன் டெக்னாலஜி கூறக்கூடிய அத்தனை கருத்துக்களையும் நமச்சிவாயம் அவர்கள் இந்த புத்தகத்தில் இது ஒரு பரந்துபட்ட கடல் போன்று இருக்கக்கூடியதாக உள்ளது. உணவு பதனீட்டு துறையில் இருப்பவர்கள், வேதியியல் துறையில் இருக்கக்கூடியவர்கள், மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி போன்ற அனைத்து துறை சார்ந்த பேராசிரியர்களுக்கும் உரிய புத்தகமாக, முக்கியமாக தமிழ் கூறு நல்லுலகிற்கு சமுதாயத்திற்கு மட்டுமல்லாமல் வேதியியல் துறை போன்ற அனைத்து மல்டி டிசிப்ளினரி என்று கூறக்கூடிய வகையில் தமிழர்கள் உணவினை உட்கொண்டுள்ளனர். அவர்கள் மருத்துவத்தோடு
உணவினை எவ்வாறு உட்கொண்டு இருந்தார்கள், அதனை பாதுகாக்க இன்று பிரிசர்வேஷன் என்று நாம் கூறக்கூடிய அந்த பாதுகாப்பு முறை எத்தகைய முறையில் அமைந்திருந்துள்ளது. ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய அந்த லஞ்ச் என்று சொல்லக்கூடியது, பிரஞ்ச் என்று சொல்லக்கூடியது, பிரேக்பாஸ்ட் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் எவ்வாறு இருக்கின்றதோ அதனை போன்று தமிழில் நாம் உணவினை எவ்வாறு உட்கொள்கின்றோம், அதற்கு இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட பெயர்கள் போன்ற பல்வேறு ஒரு பெரிய பொக்கிஷமாக எவ்வாறு நாம் தமிழில் சுவடிகள் கல்வெட்டுகளை பொக்கிஷம் என்று கூறுவோமோ அதனை போன்று இந்த தமிழர் உணவு என்ற ஒரு நூல் தமிழ் கூறு உலகிற்கு கண்டிப்பாக தமிழர்களாகிய நாம் அனைவரும் வாழ்வில் ஒரு முறையாவது நாம் வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகமாக இருக்கக்கூடியதாக உள்ளது. சே. நமசிவாயம் அவர்கள் இதனை நன்கு ஆராய்ந்து இந்த புத்தகத்தை எழுதியிருப்பார். இந்த புத்தகம் 10 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. மிகவும் பிரமிக்கத்தக்கதாக உள்ளது. நாம் சாதாரணமாக செல்லக்கூடிய ஒரு உணவு பற்றி எவ்வாறு இவ்வளவு ஆய்ந்து இந்த புத்தகத்தில் இவர் கூறியுள்ளார் என்று நாம் எண்ணுகின்ற பொழுது மிகவும் பிரமிப்பாக அவருடைய ஆய்வு காணப்படுகின்றது. நம்மளுடைய தமிழர்கள் உணவினை எவ்வளவு ரசித்து ருசித்து ஊட்டச்சத்துடன் உணவாக அதனை எடுத்துக் கொண்டுள்ளார்கள் என்ற செய்தியும் இதில் பரவலாக கூறப்பட்டுள்ளதாக உள்ளது. முதலில் உணவு என்பது மனிதனின் அத்தியாவசிய தேவையில் ஒன்றாக உள்ளது. அதனை கருதியே உணவு, உடை, உறையுள் என்று நாம் 3 பாகங்களாக ஒரு மனிதனின் வாழ்வின் தேவையை சுற்றுகின்ற பொழுது கூட முதலில் நாம் எதை குறிப்பிடுகின்றோம் என்றால் உணவினையே குறிப்பிடுகின்றோம். ஒரு மனிதன் உடை, உறை இது 2க்கும் முற்பட்டதாக உணவினை எடுத்துக் கொள்ளக்கூடியதாக உள்ளது. அதன் காரணமாகவே தொல்காப்பியரும் மனிதனின் அந்த வாழ்வியலை இருப்பிடத்தை பற்றி சுட்டுகின்ற பொழுது கூட தெய்வம் உணாவே மா மரம் புல் பறை என்று பிரித்து கூறியிருப்பார். ஒரு மனிதனுக்கு தெய்வத்திற்கு அடுத்தபடியாக முக்கிய தேவையாக இருக்கக்கூடியது உணவு மட்டுமே. அதனால் தானே பசி வந்தால் 10ம் பறந்து போகும் என்ற முன்னோர்கள் வாக்கு கூட இடம்பெற்றிருக்க. ஒரு மனிதன் எத்தகைய கல்வி கேள்விகளில் சிறந்தவனாக இருந்தாலும் பசி என்று வந்துவிட்டால், உணவின் தேவை என்று வந்துவிட்டால் அனைத்தையும் நாம் இழந்து விடுவோம் என்று கூறுகின்றார். எனவே ஒரு மனிதனுக்கு வாழ்வில் உணவு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை அந்த நூலின் முதல் பகுதியில் அவ்வளவு அழகாக நேர்த்தியாக நமச்சிவாயம் ஆசிரியர் அவர்கள் சுட்டி இருப்பார். ஒரு நாட்டிற்குள் 2 எல்லைகளுக்குள் சண்டை வருவதற்கு முதல் காரணமே உணவாகத்தான் இருக்கின்றது. ஒரு தாய் பசி இருந்தால் எத்தகைய ஒரு மனிதனும் தவறு செய்ய துவங்கி விடுவான். எனவே ஒரு மனிதன் தவறு செய்வதற்கும் எத்தகைய நாட்டின் பிரச்சனைக்கும் முதல் காரணமாக மூல காரணமாக திகழக்கூடியது உணவே என்பதை முதல் பகுதியில் அந்த உணவின் தேவை மற்றும் உணவின் இன்றியமையாமை குறித்து ஏறத்தாழ ஒரு 5-6 பக்கங்களுக்கு உணவின் தேவை குறித்த செய்திகளை விரிவாக விளக்கியிருப்பார். அடுத்ததாக உணவு என்பது ஒரு பண்பாடு சார்ந்தது. ஒரு மனிதன் அவன் உண்ணக்கூடிய உணவு என்பது அவன் வாழக்கூடிய இன வரைவியல், அவனுடைய வாழ்விடத்தை அடிப்படையாக கொண்டே திகழக்கூடியதாக உள்ளது. இன்று நாம் அனைவரும் உணவிற்கு செலவு செய்யக்கூடியதை விட மருத்துவத்திற்கு அதிகமாக செலவு செய்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு அடிப்படை காரணம் என்ன என்று நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், நமது வாழ்விடத்திற்கான நமது அமைப்பிடத்திற்கான உணவினை விட்டு அண்டை மாநிலங்கள் அண்டை தேசங்களுக்குரிய உணவினை நாம் உட்கொள்வதை மிக பெரும் காரணமாக உள்ளது, பிரதானமாக உள்ளது. அதாவது மேலை நாட்டார் உணவாகிய பீஸா, பர்கர் என்பது அந்த கொழுப்பு சத்து நிறைந்ததாக உள்ளது. அவர்களுடைய வாழ்விடத்திற்கு, அவர்களுடைய அந்த குளிர் பிரதேசத்திற்கு அந்த கொழுப்பு சத்து அவசியமானதாக உள்ளது. ஆனால் நாம் அதனை உட்கொண்டு தேவையில்லாத வியாதிகளை நாம் இழுத்துக் கொள்வதாக உள்ளோம். ஆனால் நமக்கு தேவையான சிறுதானிய உணவுகள், கூழ் போன்ற உணவுகள் நம்மளுடைய உணவு அமைப்பில் அவசியம் இருக்கக்கூடியது, தேவையானதாக இருக்கின்றது. ஆனால் மெல்ல மெல்ல என்று நாம் அதை இழக்க ஆரம்பித்தோமோ அன்று முதல் நாம் மெல்ல மெல்ல மருத்துவத்திற்கு அடிமையாக விட்டோம். எனவே அந்த உணவு என்பது வாழ்வியலுக்கும் நாம் இருக்கக்கூடிய பண்பாட்டிற்கும் தொடர்புடையதாக இருக்குமே ஆனால் மட்டுமே மனிதன் மனிதனாக வாழ்வான் என்பதை, உணவு என்பது இன அடிப்படையில், இன வரைவியல் அடிப்படையில் முக்கிய பங்கு ஆற்றுகின்றது என்பதை அடுத்ததாக, பண்பாட்டின் எச்சமாக இந்த உணவு இருக்கின்றது என்பதை அடுத்ததாக தொட்டுச் செல்கின்றார்.
அடுத்து இந்த நில அடிப்படையில் உணவு இடம்பெற்றிருக்கின்றது என்பதை சொல்கின்ற பொழுது நம்மளுடைய தமிழர்கள் 5 வகை நிலங்களாக நாம் பிரிந்து வாழ்ந்தோம். ஒவ்வொரு நிலத்திற்கும் தேவை அது என்பதை பின்னர் பகுதியில் அவர் கூறுகின்றார். 10 பகுதிகள் என்று கூறுகின்ற பொழுது அடுத்து கல்வெட்டு செய்திகள் என்ற முக்கியமான ஒரு பகுதி இடம்பெற்றுள்ளது. உணவு என்பதற்கு அவர் சே. நமசிவாயம் அவர்கள் கூறக்கூடிய ஒரு விளக்கமானது மிகவும் அழகான ஒரு விளக்கமாக இருக்கக்கூடியதாக உள்ளது. வாய் வழியாக உட்கொள்ளப்படக்கூடியது, உயிர் வாழ்வதற்கு தேவையானது, உடலுக்கு தீங்கு விளைவிக்க கூடாதது என்பதே உணவு என்பது. அந்த உணவு நாம் உட்கொள்ளக்கூடியது உடலுக்கு தீங்கு இல்லாதது மட்டுமே உணவு என்று சுட்டப்படும் என்று கூறுகின்றார். அப்படி பார்த்தோம் என்றால் இன்றைய உலகில் இன்றைய இளம் தலைமுறையினர் உண்ணக்கூடிய உணவுகள் அனைத்தும் உணவே கிடையாது, விஷம் மட்டுமே என்பதை இவருடைய இந்த மேற்கோள்கள் மூலமாக, கொள்கை மூலமாக நாம் அறிந்து கொள்வதாக முடியுது. இதையே இன்றைய சித்த மருத்துவர்களும் பாரம்பரிய மருத்துவர்களும் கூறிக்கொள்கின்றனர். எனவே நாம் உண்ணக்கூடிய உணவு நமக்கு தீங்கு விளைவிக்க கூடாததாக இருக்க வேண்டும் என்பதை இதில் ஆணித்தரமாக உணவு என்பதற்கு அவர் கூறக்கூடிய விளக்கமே அதுவாக அமைகின்றது. மேலும் மனிதனின் முதல் தேடலே உணவாக மட்டுமே இருக்கின்றது. ஒரு நாகரிகம் வளர்ச்சி அடைந்தது என்பதை நாம் சிந்து நதிக்கரையோரம் என்று கூறுகின்றோம். நதிக்கரையோரம் என்று கூறுகின்ற பொழுது மனிதனின் உணவு தேவை அங்கு பிரதானமாக உள்ளது. எனவே இந்த உலகில் மனிதனின் முதல் தேவை, முதல் தொழிலே உணவாக இருக்கின்றது என்பது உணவின் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரலாறை முதல் பகுதியில் ஆசிரியர் வலியுறுத்துகின்றார். அடுத்தபடியாக நில அடிப்படையில் நம்மளுடைய தமிழர்கள் எவ்வாறு நில அடிப்படையில் வாழ்ந்திருக்கின்றார்களோ அந்த நில அடிப்படையிலேயே அவர்கள் தங்களுடைய உணவினை மேற்கொண்டுள்ளார்கள் என்பதை அடுத்ததாக பதிவு செய்கின்றார். இதை நான் முன்னரே கூறியுள்ளதுபடி நாம் வாழக்கூடிய இடத்திற்கு ஏற்றதாக நமக்கு கிடைக்கக்கூடிய உணவே நம்மளுடைய உடலுக்கு ஏற்ற உணவாக இருக்கும். எப்பொழுது நாம் நம்மளுடைய இருப்பிடத்தை விட்டு அடுத்த இடங்களுக்கு சென்று அவர்களுடைய உணவை நாம் ஆக்கிரமித்துக் கொள்கின்றோமோ, அதனை நாம் எடுத்துக் கொள்கின்றோமோ, அப்பொழுது நாம் உடலுக்கு துரோகம் செய்கின்றோம் என்பது போன்ற கருத்துக்களை அடுத்து அவர் வலியுறுத்துகின்றார். அந்த வகையில் குறிஞ்சி நிலமே நம்மளுடைய தமிழர்களின் முதல் நிலமாக இருக்கக்கூடியதாக உள்ளது. அந்த குறிஞ்சி நிலத்தில் இது ஆற்றுப்படை நூல்களை, இது பெரும்பாலும் தமிழர் உணவினை பற்றி அவர் கூறுகின்ற பொழுது நான் சங்க இலக்கியத்தை மட்டுமே, அதுவே கடலை போன்று இருக்கக்கூடியதாக உள்ளது, அதனை வேற எந்த நூல்களையும் நான் ஆராய்ச்சி செய்யவில்லை என்பதை முதலே பதிவு செய்துள்ளார். இந்த நில அடிப்படை என்று கூறுகின்ற பொழுது முதலில் நாம் பெரும்பாலும் அறிந்திருக்கக்கூடிய ஆற்றுப்படை நூல்களை பற்றியே பெரும்பாலும் கூறியுள்ளார். திணையரிசி, மதுரை காஞ்சியில் திணையரிசி, குறிஞ்சி நில மக்கள் திணையரிசியை உணவாக உட்கொண்டாளுகள் என்ற செய்தி சுட்டப்பட்டுள்ளது. அவரை, உடும்பின் இறைச்சி, பன்றி இறைச்சி, கள், பலாவின் விதை, புளியம் பழம், மூங்கிலரசி, இது எல்லாமே மலையும் மலை சார்ந்த பகுதிக்கும் உரிய உணவாக மட்டுமே உள்ளது. இங்கு பிரதான உணவாக கறியோ முயல் கறியோ சுட்டப்படவில்லை. எனவே குறிஞ்சி நிலத்தில் வாழ்ந்தவர்கள் தங்களுக்கு என்ன உணவு கிடைக்கின்றதோ அதனை பிரதான உணவாக எடுத்து உண்டார்கள். அதனாலேயே அவர்கள் ஆரோக்கியமானவர்களாக திகழ்ந்தார்கள் என்பதை அறிய முடிகின்றது. அதில் பண்டமாற்று முறை என்று பார்க்கின்ற பொழுது அங்கு கிடைக்கக்கூடிய தேன், கிழங்கு போன்றவற்றை நெய்தல் நிலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுத்து மீன், நெய், நரவு போன்ற பொருட்களை பெற்றுக் கொண்டுள்ளார்கள் என்ற செய்தி பதிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்து நக்கீரர் தேன், ஆசினி பலா, வாழை, இளநீர், மிளகு கொடி போன்றவை அனைத்தும் குறிஞ்சி நிலத்தில் இருந்த பொருட்கள் என்பதை தன்னுடைய திருமுருகாற்றுப்படை நூலில் ஆங்காங்கே பதிவு செய்துள்ளார். அதனை போன்று தோரை நெல் என்று அழிந்து இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரிய நெல்லான தோரை நெல் போன்ற நெல் வகையினை குறிஞ்சி மக்கள் தங்களுடைய பகுதியில் விளைவித்தார்கள் என்ற செய்தி சொல்லப்பட்டுள்ளது. வெண் சிறு கடுகு, ஐவன நெல், இஞ்சி, மஞ்சள் போன்ற பொருட்களை எல்லாம் குறிஞ்சி நில மக்கள் பயன்படுத்தியுள்ளார்கள் என்ற செய்தி மதுரை காஞ்சியில் சுட்டப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக முல்லை நிலம் என்று சொல்லுகின்ற பொழுது காடும் காடு சார்ந்த பகுதியும் அவர்கள் ஆணிரை மேய்த்தார்கள். எனவே இந்த காடு, ஆணிரை இதனை சுற்றியே அவர்களுடைய உணவுப் பொருட்களானது இடம்பெற்றுள்ளது. எனவே திணையரிசி சோறு,
பால், தயிர், மோர், நெய், வான்கோழி இறைச்சி. இந்த வான்கோழி இறைச்சி பற்றிய குறிப்பு பெரும்பானாற்று படையில் இடம்பெற்றுள்ளதாக உள்ளது. முயல், மான் இறைச்சி போன்றவற்றை முல்லை நில மக்கள் பயன்படுத்தியுள்ளார்கள். அடுத்து இன்றைய தெய்வ வழிபாட்டில் முக்கியமாக சொல்லக்கூடிய பிரசாதம் என்று சொல்லக்கூடிய கும்மாயம் பற்றிய குறிப்பு. இந்த கும்மாயம் பற்றிய குறிப்பு பல தமிழர்கள் நூல்களில் பலவற்றில் சுட்டப்பட்டுள்ளது. கும்மாயம் பற்றிய பெரும்பான்மை படையில் இருக்கின்றது என்று கூறுகின்றார். புளியக்கூழ், வெள்ளாட்டு இறைச்சி போன்ற உணவுகளை முல்லைத்தில் வாழ்ந்த மக்கள் தங்களை அண்டியவர்களுக்கும் கொடுத்து இன்பமுற்று வாழ்ந்தார்கள் என்ற செய்தி ஆற்றுப்படை நூல்களின் வழியே அறிய கிடைக்க உள்ளதாக உள்ளது. மருத நிலம். மருத நிலத்தை பற்றி சொல்கின்ற பொழுது நாகரிகத்தின் வளர்ப்பு பண்ணை என்று கூறுகின்றார். மருத நிலத்தில் நாகரிகம் தோன்றியுள்ளது. இதைத்தான் நம் சிந்து நதிக்கரையோரம், அந்த நதிக்கரையோரம் மனிதர்கள் முதலில் விளைச்சல் செய்ய ஆரம்பித்தார்கள், அதிலிருந்து நாகரிகம் தோன்றியது என்று கூறினோம். சே நமச்சிவாயம் அவர்களும் ஆசிரியர் அவர்களும் மருத நிலத்தை பற்றி சுட்டுகின்ற பொழுது நாகரிகத்தின் வளர்ப்பு பண்ணை என்று கூறுகின்றனர். மனிதன் சுட்ட உணவு, சமைத்த உணவை முதலில் பெரும்பாலும் எடுத்துக்கொண்டது இந்த மருத நிலம் சார்ந்த பகுதியே என்று கூறுகின்றார்கள். அங்கே சென்னல், வெண்ணெல், சென்னல் என்றால் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய அரிசி என்று சுட்டியுள்ளார். வெண்ணெல் என்பது காட்டரிசி என்று சுட்டியுள்ளார். இவ்வாறு நெல் வகை வேறுபட்டதாக மேற்சுட்டிய நிலங்களிலிருந்து மருத நிலம் வேறுபட்டதாக காணப்படக்கூடியதாக உள்ளது. இறைச்சி உணவு என்று சுட்டுகின்ற பொழுது மனைவாழ் கோழி, வீட்டில் வளர்க்கக்கூடிய கோழி உணவு எடுத்திருந்தார்கள். கரும்புச்சாறு, மது, ஆட்டின் இறைச்சி போன்ற பொருட்களை எல்லாம் மருத நிலத்தை சார்ந்தவர்கள் உட்கொண்டுள்ளார்கள். வெண்சோற்றுடன் நண்டு குழம்பும் பீர்க்கங்காயும் இன்று நாம் செய்யக்கூடிய வித்தியாசமான உணவு முறைகளை அன்றே அவர்கள் கையாண்டுள்ளனர்கள். நண்டு, பீர்க்கங்காய் போன்ற உணவு வகைகளை வெண்சோற்றுடன் கலந்து உண்டுள்ளனர்கள். காலை உணவாக பழைய சோற்றில் உணவு உண்டுள்ளதாக பெரும்பானாற்று படை பழைய சோறு குறித்த இன்று நம் பெரிய பெரிய உணவுகளில் பழைய சோற்றை இன்றைய கொடுத்து உண்ண அவநிலையை நாம் இன்று காண்கின்றோம். சில மக்கள் அந்த பழைய சோற்றின் மகத்துவத்தை அறிந்து அந்த பகுதிகளில் பெரும்பான்மையில் திகழ்கிறது. பலா, இளநீர், வாழை, நுங்கு, வள்ளிக்கிழங்கு போன்றவற்றையும் தங்களுடைய உணவின் ஒரு பகுதியாக எடுத்துள்ளார் என்று சொல்லப்பட்டுள்ளது. பண்பாட்டு பற்றிய குறிப்பும் இங்கு சுட்டப்பட்டுள்ளது. அடுத்த நெய்தல் நிலம் என்று சுற்றுகின்ற பொழுது இங்கு பெரும்பாலும் இருக்கக்கூடிய உணவு, அவர்கள் வசிப்பிடத்தை சுற்றி இருக்கக்கூடிய உணவு என்றிருக்கின்ற பொழுது அங்கு அவர்களுக்கு மீனே பெரும்பாலாக கிடைக்கக்கூடியது. மீன்களில் பல வகையான மீன் வகைகள் இன்று அதனுடைய புத்தகத்தின் பிற்பகுதியில் சுட்டப்பட்டுள்ளதாக உள்ளது. எனவே நெய்தல் நிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய உணவில் முக்கியமாக மீன், அடுத்ததாக உப்பு கண்டம் என்று இன்றைய கருவாட்டினை அவர்கள் சுட்டியுள்ளார்கள். அந்த நெய்தல் நிலத்திலும் அவர்கள் வசிக்கக்கூடிய வாழ்விடத்திற்கு ஏற்ப மாறுபட்டுள்ளதாக உள்ளது. தொண்டை நாட்டு பட்டினம் என்பது கடலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மக்களினுடைய இருப்பிடத்தை பட்டினம் என்று கூறுவார்கள். தொண்டை நாட்டு பட்டினம் என்று கூறியுள்ளார் இந்த ஆசிரியர். அந்த தொண்டை நாட்டு பட்டினத்தில் வாழ்ந்த மக்கள் தங்களுடைய உணவாக நெல்லை இடித்து அதனை மாவாக்கி அதனை பன்றி இறைச்சியை வைத்து உண்டுள்ளார்கள் என்று தொண்டை நாட்டு பகுதியில் சார்ந்த பட்டின மக்கள் எவ்வாறு உணவு உண்டார்கள் என்ற குறிப்பினை சுட்டியுள்ளார். அடுத்ததாக பட்டினப்பாலையில் காவிரப்பூ பட்டினத்து மக்கள் கடல் இறால், வயல் ஆமை போன்றவற்றை உணவாக எடுத்துள்ளார்கள் என்ற செய்தி சொல்லப்பட்டுள்ளது. அடுத்து பனங்கள், கள்ளினுடைய வகையிலும் பல வகையான கள் வகைகள் இருப்பதை இவர் ஆசிரியர் சுட்டி சொல்லியுள்ளார். பனங்கள், நெல்லரிசிகள் போன்ற பலவிதமான கள் முறைகள் இருந்துள்ளது என்பார். இதில் அந்த கள் தயாரிப்பு முறை பற்றி ஒரு இடத்தில் சுட்டியுள்ளார். குற்றிய அரிசியை குற்றி அதனை களியாக மாற்றி அடுத்து அதனை நாம் இன்று வடாம் காய வைப்போம் அல்லவா, அந்த வடாம் போன்று ஒரு தட்டில் அதனை காய வைத்து பின்னர் அதில் அந்த நெல் முனை என்று கூறியுள்ளார்கள். அந்த நெல் முளையை கலந்து 2-3 நாட்களுக்கு அதை ஊற வைத்து இதன் மூலமாக கல்லை தயாரிக்கின்றார்கள் என்று நறுப்பிழி என்று அந்த கல் தயாரிக்கும் முறை பற்றிய செய்தியும் நூலில் சுட்டப்பட்டுள்ளது. அடுத்து கருவாடு போன்ற உணவுகளும் நெய்தல் நிலத்தில் சுட்டப்பட்டுள்ளது. பாலை நிலத்தை சுட்டுகின்ற பொழுது
அடுத்தவர்களிடம் இருந்து கவர்ந்து வரக்கூடிய உணவுப் பொருட்கள் என்று பெரும்பாலும் கூறுவார்கள். ஆனால் இந்த ஆசிரியர் அவ்வாறு கிடையாது. அவர்களுக்கு என்று சில உணவு வகைகள் இருந்ததை ஆற்றுப்படை நூல்கள் மூலமாக ஆங்காங்கே கூறிக்கொண்டே செல்கின்றார். சிறுபான் ஆற்றுப்படை, ஐங்குறுநூறு போன்ற நூல்களில் எவ்வாறு உணவு முறை, அந்த பாலை நில மக்களின் உணவு முறை இருந்தது என்கின்ற சொல்கின்ற பொழுது, முள்ளம்பன்றி இறைச்சியினை அவர்கள் உண்டதான செய்தி, அந்த பாலை நில மக்கள் முள்ளம்பன்றி இறைச்சியினை சாப்பிட்டதான செய்தி அகநானூறு, ஐங்குறுநூறு போன்ற நூல்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்து இவர்கள் பன்றி, ஆமா என்ற காட்டு பசுவின் இறைச்சி போன்ற இறைச்சிகளை என்று கூறுகின்ற பொழுது, பாலை நில மக்களின் உணவு வகைகளிலேயே பெரும்பாலும் இறைச்சி உணவு காணப்படக்கூடியதாக, அதாவது பதப்படுத்த அவர்களால் காய வைத்து உண்ணக்கூடிய முறைச்சி பாதுகாக்கப்பட்டு கூடிய இவர் முறையாக இறைச்சி காணக்கூடியதாக உள்ளது. இவ்வாறு நாம் மேற்சொன்ன செய்திகள் அனைத்தும் ஆற்றுப்படையில் நாம் பெரும்பான்மையாக அறிந்த ஒரு செய்தியாக உள்ளது. அடுத்ததாக கல்வெட்டு செய்திகள். இன்று நாம் அந்த இந்திய நாலேஜ் சிஸ்டம் என்பதை சுட்டுகின்ற பொழுது கல்வெட்டுகள் அதுவே முக்கிய சான்றாக திகழக்கூடியதாக உள்ளது. இலக்கியங்கள் கூட சில கற்பனைகள் கலந்து இருக்கலாம் என்று கூறுகின்ற பொழுது கல்வெட்டு சான்றுகளையே ஆய்வாளர்கள் தங்களுடைய ஆய்விற்கு ஆதாரமாக எடுத்துக் கொள்கின்றார்கள். அந்த வகையில் தமிழர் உணவு பற்றி ஏகப்பட்ட கல்வெட்டு சான்றுகள் காணப்படக்கூடியதாக உள்ளது. அதில் இன்றும் நாம் பிரதானமாக பயன்படுத்தக்கூடிய சிற்றுண்டிகள் பல அதில் சுட்டப்பட்டுள்ளதாக உள்ளது. முக்கியமாக பணியாரம் என்று இன்று நாம் திருவிழாக்களில் பயன்படுத்தக்கூடிய அந்த பணியாரம் பற்றிய குறிப்பினை திருப்பணியாரம் என்று கூறி குலோத்துங்க சோழன் கல்வெட்டில் திருப்பணியாரம் பற்றிய குறிப்பு இடம்பெற்றுள்ளது. அந்த பணியாரம் எவ்வாறு தயாரிக்க வேண்டும் என்ற முறையினை பற்றி சொல்கின்ற பொழுது தேங்காய், கருப்பட்டி இதனையெல்லாம் கலந்து, அரிசி மாவு போன்றவற்றை எல்லாம் கலந்து அந்த திருப்பணியாரம் தயார் செய்யப்பட்டுள்ளது என்ற குறிப்பு குலோத்துங்க சோழனுடைய கல்வெட்டில் 1070 இருந்து 1170 வரை வாழ்ந்த அந்த குலோத்துங்க சோழனுடைய கல்வெட்டில் திருப்பணியாரம் பற்றிய குறிப்பு காணப்படக்கூடியதாக உள்ளது என்று பதிவு செய்துள்ளார். இதே பணியாரம் பற்றிய குறிப்பு பராக்கிரம பாண்டியனுடைய கல்வெட்டிலும் கூறப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக கிருஷ்ணதேவராயருடைய கல்வெட்டில் பிற்காலத்தில் இருந்த தோசை பற்றிய உணவு முறை பெரும்பாலும் சொல்லப்பட்டுள்ளது. கிருஷ்ணதேவராயருடைய கல்வெட்டு உள்ளது. பற்றி பல்வேறு கல்வெட்டுகள் பதிவு செய்துள்ளதாக உள்ளது. அடுத்து ஏகம்பரநாதர் கோயில் கல்வெட்டு பிட்டு என்ற உணவு முறை பற்றி கூறப்பட்டுள்ளதாக உள்ளது. பிட்டு என்பது இன்று அவிக்கக்கூடிய சொல்கின்றோம் அல்லவா, அந்த குழாப்பட்டு பற்றிய குறிப்பு ஏகம்பரநாதர் கோயில் கல்வெட்டில் இடம்பெற்றுள்ளதாக ஆசிரியர் பதிவு செய்துள்ளார். ஏற்கனவே கூறிய அந்த கும்மாயம், அதாவது பயிற்று பொங்கல், அந்த பச்சை பயிறு வைத்து தயாரிக்கக்கூடிய அந்த கும்மாயம் பற்றிய குறிப்புகள் வரகுண பாண்டியன் கல்வெட்டில் காணப்படக்கூடியதாக உள்ளது. அம்பாசமுத்திரம் கல்வெட்டு போன்ற கல்வெட்டிலும் இந்த கும்மாயம் பற்றிய குறிப்புகளும் அதிரசம் பற்றிய குறிப்புகளும் காணப்படக்கூடியதாக உள்ளது என்று கூறியுள்ளார். அடுத்து அக்கார் அடிசல் மேல் சுற்றிய அனைத்துமே மனிதர்களுடைய வாழ்வியலில் தினந்தோறும் இடம்பெறக்கூடிய வாழ்வியல் உணவாக அல்லாமல் கடவுளுக்கு படைக்கக்கூடிய பிரசாதமாக இடம்பெறுவதாக உள்ளது. எனவே அந்த கடவுளுக்கு என்னென்ன நைவேத்தியத்தை எல்லாம் படைப்பார்களோ அதை பற்றிய குறிப்புகளை மேற்சொன்ன கல்வெட்டுகள் அனைத்தும் பதிவு செய்துள்ளது. இந்த முதலாம் பராந்தகன் கால கல்வெட்டில் கிட்டத்தட்ட காலம் என்று கூறுகின்ற பொழுது 5 அல்லது 15ஆம் நூற்றாண்டு என்று கூறுகின்றார்கள். அதில் ஒவ்வொரு மனிதனுக்கும் மேற்சுட்டியவை அனைத்தும் கடவுளுக்கு பிரசாதமாக படைக்கக்கூடிய அந்த பொருட்களின் தயாரிப்பு பற்றிய கூறியுள்ளார். இந்த முதல் பராந்தகன் கல்வெட்டில் ஒரு மனிதனுக்கு அரசன் என்னென்ன பொருட்களை எல்லாம் தானமாக வழங்கியுள்ளான், அரசனுடைய கடமை மக்களுக்கு உணவினை கொடுப்பது, என்னென்ன பொருட்களை தானமாக வழங்கியுள்ள முதலாம் பராந்தகனுடைய கல்வெட்டு சொல்லப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக கன்னியாகுமரி கல்வெட்டு போன்ற அனைத்து மனிதனுக்கு அரசர்கள் என்னென்ன உணவு அளித்துள்ளார்கள், அப்பொழுது சாதாரண ஒரு மனிதர்களுடைய வாழ்வியலுக்கு என்னென்ன தேவையாக உள்ளது என்று பழம், நெய் போன்றவற்றின் மூலமாக மனிதர்களுக்கு தேவையான உணவு வகைகள் பற்றி
பல்வேறு கல்வெட்டுகள் சுட்டியுள்ளன. இவ்வாறு கல்வெட்டுகளானது கடவுளுக்கு படைக்கக்கூடிய பிரசாதங்கள், போதனம், அசனம், பதம், ஆகாரம், உரை என்று பல்வேறு பெயர்கள் இருக்கக்கூடியவற்றை சுட்டுகின்றனர். இதனை போன்றே உணவுப் பொருட்கள், அந்த அறுசுவை உணவுகளை நாம் உண்ண வேண்டிய முறை குறித்து இலக்கண நூலாசிரியர் சொன்ன கருத்துக்களை ஆசிரியர் சுற்றியுள்ளார். நிகண்டுகளில் முக்கியமாக சொல்ல வேண்டிய கருத்து, சிற்றுண்டி தாவர உணவு, இறைச்சி உணவு என்றும், பிற உணவு என்பதை மக்களுக்கு கிடைக்கக்கூடிய உணவுகள் என்று தொடர்ந்து பல்வேறு உணவு வகைகள், உட்கொள்ள வேண்டிய முறைகள் போன்ற பல செய்திகளை சங்க இலக்கியங்களில் இருந்து, பின்னர் இருக்கக்கூடிய சிலப்பதிகாரம், நாலாயிர திவ்ய பிரபந்தம் போன்ற பல்வேறு நூல்களில் இருந்த ஆசிரியர் தொகுத்து கூறியுள்ளார். அதனை அடுத்து இறுதி பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் பல்துறை வித்தகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இன்றைய ஆய்விற்கு எடுத்துக்கொள்வதற்கு இந்த தமிழர் உணவு என்ற நூலை கண்டிப்பாக வாசிக்க வேண்டும் என்று நாம் கூறிக்கொள்கின்றோம். இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்தமைக்கு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. சிறப்பான அந்த நூல் குறித்த அறிமுகம். ஏன்னா உணவு தேவை, சுவை, ஆரோக்கியம், அரசியல், பண்பாடு என பன்முக தளங்களில் வைத்து பார்ப்பதற்கு இடம் தரக்கூடிய ஒன்று. அந்த வகையில் நடைமுறையோடும் சில இடங்களை எல்லாம் பொருத்தி காட்டி, ஏன்னா இன்னைக்கு உணவை தொலைத்து அதன் காரணமாக ஆரோக்கியத்தையும் தொலைத்தவர்களாக நாம் இருக்கின்ற நிலையில் மிக அழகாக அந்த நூலினுடைய பகுப்புகளின் அடிப்படையில் அழகுற எடுத்துரைத்து பேசினார். கல்வெட்டுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த பலகாரங்களை பற்றியெல்லாம் குறிப்பிடுகிற பொழுது அரசர்கள் பலகார பிரியர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பது போல நாம் அறிவதற்கேற்ப மிக அழகாக அந்த நூல் குறித்து எடுத்துரைத்து பேசிய காவேரி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்க மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழர் உணவு என்ற நூலை பற்றி திரு நமசிவாமர்கள் எழுதிய அந்த நூலை பற்றி விருதுநகர் ட்ரிபிள் கல்லூரியினுடைய பேராசிரியை ஜே காவேரி அவர்கள் மிக அழகாக, சுவையாக, சூடாக வழங்கியது பாராட்டுக்குரியது. இந்த நூல் 10 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது என்றும், சிறுதானிய உணவினுடைய அவசியத்தை பற்றியும், இன்றைய உலகில் குறிப்பாக இளைய தலைமுறை இந்த பீஸா பர்கர் கலாச்சாரத்திற்கு மாறியுள்ளது வருத்தம் அளிக்கிறது என்று கூறி, இந்த மனிதனுடைய அடிப்படை தேவைகளான உணவு, உடை, உறைவிடம், இதில் 3இல் உணவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து, இந்த தேவை, உணவின் தேவை, உணவு பண்பாடு சார்ந்தது, உணவு நிலம் சார்ந்து நிர்ணயிக்கப்படுகிறது. கல்வெட்டுக்களில், இலக்கியங்களில் உணவு பற்றிய இந்த அனைத்து தகவல்களையும் அந்த குறிஞ்சி, நெய்தல், முல்லை, மருதம், பாலை இந்த நிலம் சார்ந்த உணவுகளை வகுத்து தொகுத்து பகுத்து வழங்கியது பாராட்டுக்குரியது. இது ஆடி மாதம், ஆடிப்பூரம் தேரோட்டம் இப்பொழுதுதான் நடந்திருக்கிறது. அந்த அக்கார வடிசலை பற்றியும் அக்கறையாக அந்த பதிவு செய்தது பாராட்டுக்குரியது. இந்த வழங்கலிலே சில ஒலி, ஆடியோ சில தடைப்பட்டது எதனால் என்று தெரியவில்லை. மொத்தத்தில் மிக, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுருக்கமாக, விரைவாக, நேரம் காலம் கருதி அந்த நூலினுடைய எத்தனை பக்கங்கள் இருந்தது என்று தெரியவில்லை. அழகாக ஒரு திறனாய்வு செய்த பேராசிரியை ஜே காவேரி அவர்களுக்கு நன்றி. களம் அமைத்து கொடுத்து இலை ஓட்டு பரிமாறிய
சிவகாசி ஐயனார் ஜானகியம்மாள் கல்லூரியுடைய தமிழ்துறைக்கும் நன்றி. சிறப்பான நிகழ்வு, சுவையான நிகழ்வு. நன்றி. நன்றிங்க ஐயா. கருத்துரை வழங்கிய மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி ஐயனார் ஜானகியம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை சார்பாக நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 238. இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட பெருந்தகைக்கு நன்றி. தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் நா. அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் தா. சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்முடைய விருதுநகர் வேவா வன்னிய பெருமாள் பெண்கள் கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஜே. காவேரி அவர்கள் சே. நமச்சிவாயம் இயற்றிய தமிழர் உணவு என்னும் நூல் குறித்து சிறப்புரையாற்றினார். வாசிப்பின் மகத்துவத்தை எடுத்து கூறி தொடங்கியமை, உணவு தொடர்பான புத்தகத்தில் தலை சிறந்த புத்தகமாக கருதியமை, உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தால் வெளியிடப்பட்ட பணுவல், வேதியியல், நுண்ணுயிரியல், உயிரி தொழில்நுட்பவியல் போன்ற பல்துறை சார் கருத்தாக்கங்களை கொண்ட ஆவணம், 10 பிரிவுகளை கொண்டு நூலாசிரியர் நூலை ஆய்ந்த பாங்கு, அடிப்படையான தேவைகளுள் உணவு முதலிடம் பெறுதல், தொல்காப்பியரின் கருப்பொருள் வகைப்பாட்டினை நினைவு கூர்ந்தமை, எல்லை போருக்கான மூல காரணமாக அமைவது உணவே என்று கூறியமை, இன வரைவியல் சார்ந்த உணவு பழக்கத்தில் இருந்து விடுபட்டதால் மாறிய உணவு வகைகளும் நோய்களையும் சுட்டிக்காட்டியமை, மனித தேடலின் முதற் பயணமாக உணவு கருதியமை, சங்க இலக்கியங்களின் துணையோடு நில அடிப்படையில் உணவினை வகைப்படுத்தியமை, பண்டமாற்று முறையில் உணவினை பகிர்ந்து கொண்டமை, நாகரிகம் வளர்த்த பண்ணையாக மருதத்திணையை சுட்டியமை, கல் தயாரிக்கும் முறையினை எடுத்து கூறியமை, பாலை நிலத்திற்கு உரிய உணவாக பன்றி இறைச்சியை கூறியமை, திருப்பணியாரம் தயாரிக்கும் முறை, தோசை, பிட்டு, கும்மாயம், அதிரசம் போன்ற உணவுப் பொருட்கள் குறித்த செய்திகளை கல்வெட்டு சான்றுகளின் வழி எடுத்துரைத்தமை, கடவுள், அரசர், தனி மனிதன் போன்றோருக்கான உணவுகளையும் உணவு முறைகளையும் கூறியமை, உணவு தொடர்பான ஆய்வாளருக்கு உகந்த நூலாகவும் கருதி தெளிவாகவும் பொறுமையாகவும் நேர்த்தியாகவும் பகுத்தும் உரையாடிய தங்களின் உரைத்தரத்திற்கு நன்றிகள் அம்மா. இன்றைய நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்கிய மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நூல் வாசிப்பு மூன்று நிகழ்ச்சியில் பயணிக்கின்ற மலேசியாவைச் சேர்ந்த முனைவர் அருள்நாதன், முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன், திரு மேகவர்ணன் ஜெகதீசன், சிங்கப்பூரைச் சேர்ந்த முனைவர் ரத்தின வெங்கடேசன், திரு கோவிந்தராஜன், திரு ஆறுமுகசாமி, திரு சவுந்தரபாண்டியன் ஐயா போன்றோருக்கும் நன்றிகள். இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், ஆய்வு மாணவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி. காகிதங்களில் புதைந்து, கட்டிடங்களில் மறைந்து கொட்டி கிடக்கும் அறிவு செல்வங்களை தேடி பெற நூலகம் செல்வோம் என்னும் சிந்தனை வரிகளோடு மீண்டும் அடுத்த நூல் வாசிப்பு முற்றத்தில் நல்லதொரு நூறு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.